நம்ம வேலை சொன்னா மட்டும் செய்யறது இல்ல. எத்தனை தடவை அந்த கொலுசை எடுத்து எடுத்து உள்ள வைக்கணுமா இருக்குது. எங்க அந்த கொலுசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாவது தாங்களே. ஆமா, என்ன செய்ய, நானும் வெளியே வேலையா போயிடுறேன்ல. பேசாம அந்த கொலுசை வித்து தந்துடவா? என்னங்க பேசுறிய? வெள்ளியெல்லாம் கொடுத்தா யாருங்க காசு தர போறா? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, வா உன்னை கூட்டு போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பழைய வெள்ளி கொலுசை கொடுத்துட்டு பணம் நிறைய வாங்கிட்டு போயிடலான்னு நம்ம ராம்நாத் டிஎஸ் மஹாலில் இருக்கிற ஸ்ரீ காஞ்சிபுரம் காமாட்சி பட்டு சென்டருக்கு தான் வந்தேன். இங்க பழைய கொலுசு மட்டும் இல்லாம பழைய பட்டு கிழிஞ்ச பட்டெல்லாம் கொடுத்தா பணமும் கொடுக்குறாங்க. உங்க பட்டு உரசி பார்க்கும்போது இந்த மாதிரி வெள்ளையா வந்துச்சுன்னா வெள்ளி ஜரிகை நிறைய பணம் கொடுப்பாங்க. இதுவே சிவப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அது காப்பர் பட்டு, ஒரு பட்டுக்கு வெறும் 50 ரூபா தான் கொடுப்பாங்க. பழைய வெள்ளி கொலுசை கொடுத்து புதுசு எடுத்துக்கலான்னு பார்த்தா நம்மளோட அமௌண்ட் தான் நிறைய லாஸ் ஆகுது. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பழைய வெள்ளி கொலுசை கொடுத்து இவ்வளவு பணம் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற பழைய பட்டு கிழிஞ்ச பட்டுலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதிக விலைக்கு எடுத்துக்கிறாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல பட்டோட பிக்சர் அனுப்புனா அது எவ்வளவுக்கு போகும்னு சொல்லிடுவாங்க. சோ வேகமா நம்ம ராம்நாத் கேணிக்கரை எவரெஸ்டுக்கு ஆப்போசிட்லயே லொகேட் இருக்கிற டிஎஸ் மஹால்ல இருக்கிற ஸ்ரீ காஞ்சிபுரம் காமாட்சி பட்டு சென்டருக்கு போய் பணத்தை அள்ளிட்டு போங்க. பாய்.